வணக்கம் மக்களே. ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு. ஸோ நம்மள பல பேர் பணத்தை எடுக்கிறதுக்காக ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் முறையில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதற்காக 10 லட்சம் வரையும் உங்களால் கிளைம் பண்ண முடியும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெபிட் கார்டுகள் அல்லது ஏடிஎம் கார்டுகள் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுடன் வருகின்றன என்பது பலருக்கு தெரியாது. இந்த நன்மைகளை பெற பிரீமியம் எதுவும் தேவையில்லை. இது கார்டுதாரர்களுக்கு மதிப்புமிக்க நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. இருப்பினும் இந்த அட்டைகள் வழங்கும் சாத்தியமான நிதி பாதுகாப்பை பலர் இழக்கிறார்கள். இன்றைய உலகில் பலர் டெபிட் கார்டை வைத்திருக்கிறார்கள். இது பொதுவாக அனைவராலும் ஏடிஎம் கார்டு என்று குறிப்பிடப்படுகிறது. டிஜிட்டல் கட்டண முறைகள் அதிகரித்துள்ள போதிலும் பல பரிவர்த்தனைகளுக்கு இந்த அட்டைகள் முக்கியமானதாகவே உள்ளது. இருப்பினும் பலர் உணராதது என்னவென்றால் டெபிட் கார்டுகளும் காப்பீட்டு கவரேஜுடன் வருகின்றன. இதில் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகிய இரண்டும் அடங்கும். மேலும் இந்த நன்மைகளை பெற பிரீமியம் எதுவும் தேவையில்லை என்பது சிறந்த அம்சமாகும். ஒரு வங்கி டெபிட் அல்லது ஏடிஎம் கார்டை வழங்கும் போதெல்லாம் கார்டுதாரருக்கு விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு தானாகவே வழங்கப்படும். இந்த அம்சம் பரவலாக அறியப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும். இதன் விளைவாக இந்த அட்டைகள் வழங்கும் சாத்தியமான நிதி பாதுகாப்பை பலர் இழக்கிறார்கள். தற்செயலான மரணம் மற்றும் பிற துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகளுக்கு கிடைக்கும் காப்பீட்டுத் தொகை டெபிட் கார்டுகளுடன் தொடர்புடைய மிகவும் கவனிக்கப்படாத நன்மைகளில் ஒன்றாகும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மற்றும் ரூபே கார்டுகளின் அறிமுகம் போன்ற முன்முயற்சிகளின் எழுச்சியுடன் ஏடிஎம் கார்டுகளின் பயன்பாடு இந்தியா முழுவதும் இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த அட்டைகள் பரிவர்த்தனைகள் மற்றும் அன்றாட வங்கி சேவை இரண்டையும் எளிதாக்கியுள்ளன. பணம் எடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ மக்கள் தொகையில் பெரும் பகுதியினருக்கு ஏடிஎம் கார்டுகள் இன்றியமையாததாகவே உள்ளது. இந்த வசதிகளுடன் டெபிட் கார்டுகள் பாராட்டு காப்பீடு போன்ற கூடுதல் சலுகைகளை வழங்குகின்றன. உங்கள் ஏடிஎம் கார்டை 45 நாட்களுக்கு மேலாக பயன்படுத்தினால் இலவச காப்பீட்டு பலன்களுக்கு தகுதி பெறுவீர்கள். இந்த நன்மைகள் தற்செயலான காயம் அல்லது இறப்பு இரண்டையும் உள்ளடக்கும். இருப்பினும் ஒவ்வொரு வகை அட்டையும் வெவ்வேறு அளவிலான கவரேஜ் வழங்குகிறது. உதாரணமாக, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்ட் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு விபத்து காப்பீடு வழங்குகிறது. விமான விபத்தில் மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 4 லட்சமும் விமானம் அல்லாத விபத்துகளுக்கு ரூபாய் 2 லட்சமும் கவரேஜ் வழங்குகிறது. பிரீமியம் கார்டுதாரர்களுக்கு விமான விபத்துகளுக்கு ரூபாய் 10 லட்சமாகவும் விமானம் அல்லாத சம்பவங்களுக்கு ரூபாய் 5 லட்சமாகவும் கவரேஜ் அதிகரிக்கிறது. HDFC வங்கி, ICICI வங்கி மற்றும் கோடக் மஹேந்திரா வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளும் டெபிட் கார்டின் வகையின் அடிப்படையில் பல்வேறு அளவிலான காப்பீட்டு தொகையை வழங்குகின்றன. சில சமயங்களில் கவரேஜ் ரூபாய் 3 கோடி வரை செல்லலாம். இது நம்ப முடியாத மதிப்புமிக்க மற்றும் அடிக்கடி பயன்படுத்தப்படாத பலனாக மாறும். முக்கியமாக இந்த காப்பீடு கார்டுதாரர்களுக்கு கூடுதல் செலவில்லாமல் கிடைக்கிறது. மேலும் இந்த காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த வங்கிகளுக்கு கூடுதல் ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை என்பது முக்கிய அம்சமாகும். நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விவரம் என்னவென்றால், சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே நீங்கள் காப்பீட்டை பெற முடியும். முதன்மை தேவைகளில் ஒன்று, உங்கள் டெபிட் கார்டு மூலம் வழக்கமான பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட பரிவர்த்தனை காலம் வங்கி அல்லது கார்டின் வகையை பொறுத்து மாறுபடலாம். சில கார்டுகளுக்கு 30 நாட்களுக்குள் குறைந்தபட்சம் ஒரு பரிவர்த்தனை தேவை. மற்றவர்களுக்கு காப்பீட்டு கொள்கையை செயலில் வைத்திருக்க ஒவ்வொரு 90 நாட்களுக்கும் ஒரு பரிவர்த்தனை தேவைப்படலாம். எனவே இந்த தேவைகளை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் துரதிர்ஷ்டவசமான விபத்து அல்லது அகால மரணம் ஏற்பட்டாலும்
தேவைப்படும் போது நீங்கள் காப்பீட்டை பெற முடியும் என்பதை உறுதி செய்கிறது. ஏடிஎம் கார்டுகள் தினசரி பரிவர்த்தனைகளை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் மதிப்புமிக்க காப்பீட்டு நன்மைகளையும் வழங்குகின்றன. இந்த இலவச காப்பீட்டு கவரேஜ் பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத நிலையில் இந்த நன்மைகளை செயல்படுத்துவதற்கு தேவையான நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம். வழக்கமான பரிவர்த்தனைகளை செய்வதன் மூலமும் உங்கள் கார்டின் காப்பீட்டு கொள்கையின் விதிமுறைகளை புரிந்து கொள்வதன் மூலமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிதி பாதுகாப்பை பெறுவதன் மூலம் யாருக்கும் தெரியாத இந்த திட்டத்தின் பலனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கும் இந்த ஏடிஎம் கார்டால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.